அடையாளம்னு சொல்லி ஒரு கல்லறை வச்சுருக்காங்களே, அதை போய் பார்த்துட்டு வரலாம் தான் கிளம்பிருக்கேன். இப்போ சமையான சம்பவம்லாம் பண்ணி பைக் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். ஏதாவது வாங்க மாற்ற சொன்னாங்கன்னா மாற்றாதீங்க. நம்ம ரூம்லேருந்து 400 மீட்டருக்கு நியர்பையில் இருக்குது தாஜ்மஹால் என்ட்ரன்ஸு. ஈவினிங் 6:30க்குள்ளே அதை புக் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே புக் பண்ணிங்கன்னா அது புக்கிங் ஆகாது. மைக்கு ட்ரைபாடு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்துருக்காங்க. ஏய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்மளோட சென்னை டு லடாக் ட்ரிப்பில் டே 5ங்க. நம்ம நேற்றே வந்து ஆக்ரா ரீச் ஆகிட்டோம். ஸோ இது நம்மளோட ரூமு. ஹோட்டல் ராஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் நம்ம புக் பண்ணியிருந்தோம் அகோடாவில். இந்த ரூம் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1304 ரூபா 2 நைட்ஸுக்கு. ஓகே தான், ஒர்த்து, நல்லா தான் இருக்குது ரூமு. ஸோ வித் ஏசியோட ஒர்த்து. ஸோ இதோட ஹோட்டல் எங்கே இருக்குது எதுன்றது நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம், 7 அதிசயங்களில் ஒன்று, காதலின் அடையாள சின்னம். எப்படி சொல்கிறது, புழு பூச்சி கூட காதல் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கான அடையாளம்னு சொல்லி ஒரு கல்லறை வச்சுருக்காங்களே, அதை போய் பார்த்துட்டு வரலாம் தான் கிளம்பியிருக்கேன். எனக்கு இது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசைங்க இந்த இடத்துக்கு போகணுன்ட்டு. இடையில சான்ஸ் கிடச்சிது காலேஜ் டூர்லாம் வந்தப்போ, ஆனால் என்னால் போக முடியல அந்த டைமில். ஸோ இப்போது நம்ம போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலைல ஒரு 5:30 ஆகுது. இங்கே ஏன்னா டிக்கெட் வந்து காலைல 6 மணிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்களாமா. அதை 5:30க்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை டைமை பொறுத்து 5:30 to 6 ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். ஸோ காலையிலே போய்ட்டோம்னா கூட்டம் இல்லாமல் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ பரவாயில்லன்ட்டு 5 o'clock இருந்து கிளம்பி உட்காந்துட்டேன். ஃபோன் சார்ஜ் ஓடிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. நேற்று இது ஒரு சமையான சம்பவம்லாம் பண்ணி பைக் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஒரு பைக் ட்ராவல்னு வந்துட்டோம்னா இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி வரும்ன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போ அங்கே கிளம்பி போயிட்டேன். டிக்கெட் எப்படி புக் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு போக போக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகணும் எனக்கு ஒரு நம்பிக்கை. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நான் ட்ராவல் விளாக் நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன், ஓகேவா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம புக் பண்ணி இந்த ஹோட்டலோட வியூ பார்க்குறீங்களா? ஆப்ஷன் பா 5:30க்கெலாம் விடிஞ்சிருச்சு. ஸோ இதில் டேபிள் சேர்லாம் போட்டுருவாங்க. உட்காந்து சும்மா ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடம். நேற்று நான் இந்த இடத்த தான் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரூம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, ஓகேங்களா? ஏசி இது இருக்குது, லிஃப்ட் இருக்குது, பரவாயில்ல. நம்ம அப்படியே ஸ்டெப்பில் நடந்து போவோம். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கேட்டை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. டைம் 4:30 தான் அது. வாவ், ரைடர்ஸ் வந்திருக்காங்க. WPன்னு என்ன ஊருன்னு தெரில. ஸோ இது நம்மளோட சாரா நிற்கிது இங்கே. வண்டி என்னென்னமோ பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க இவ்வளோக்கு. நான் வண்டியை வந்து இந்த வாக்கில் போட்டேன். வண்டி என்னென்னமோ பண்ணி திருப்பி வச்சு நிறுத்தி வச்சுருக்கானுங்க இவ்வளோக்கு. இதெல்லாம் கழட்டே இல்லைங்க, சேஃப்டியாக தான் இருக்குன்னு விட்டேன். ஸோ வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் போயிட்டு. ஸோ அப்போ அப்படியே போயிட்டு தாஜ்மஹாலை நோக்கி போகலாம். நம்ம வந்து தாஜ்மஹாலுக்கு ஒரு 400 மீட்டரில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். எஸ். No. Shoe not allowed in Taj Mahal. In over the shoe cover some. It's a friend is waiting that side. My friend waiting that side. மேக்ஸிமம் இந்த மாதிரி இங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு யாராவது ஏதாவது வாங்க மாற்ற சொன்னாங்கன்னா மாற்றாதீங்க. ஏன்னா அங்கேயே கொடுப்பாங்க, இன்க்ளூடு தான் அங்கே மேக்ஸிமம், ஓகேங்களா? ஸோ அதனால் அங்கேயே வாங்கிக்கலாம். நீங்கள் வெளில ஏதாவது தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஃப்ரீயாக கொடுக்கலன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் போயிடலாம். இந்த வே பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து 400 மீட்டருக்கு நியர்பையில் இருக்குது தாஜ்மஹால் என்ட்ரன்ஸு. அந்த கேட்டு தெரியுதா தூரத்தில், ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் ரூம் இது வந்து எங்கே புக் பண்ணேன்னா, இதனோட டிக்கெட்டு. அந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணேன்னா, இது வந்து ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருக்குது கூகுளில், தாஜ்மஹால்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் டிக்கெட்னு சர்ச் பண்ணாலே வருது. 2 வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து அதான் நான் இங்கே ஒன்று போடுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நீங்கள் என்றைக்கு பார்க்க போகிறீங்களோ அதுக்கு முதல் நாள் ஈவினிங் 6:30க்குள்ளே அதை புக் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே புக் பண்ணிங்கன்னா அது புக்கிங் ஆகாது. ஸோ அனதர் இன்னொன்று இருக்குது, அது வந்து எப்போ வேணால் புக் பண்ணிக்கலாம். அதோட வெப்சைட்டு பக்கத்தில் இன்னொன்று போடுறேன் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எப்போ வேணால் புக் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதில் போய் பார்த்தேன். நைட்டு 8-9 மணி தான் புக் பண்ணே போய் பார்த்தேன். புக்கிங் காமிக்கலை, புக் ஆகலை. அதனால் இது மறுபடியும் இதில் போய் புக் பண்ணேன், புக் ஆகிடுச்சு. டோட்டலாக எனக்கு நான் தாஜ்மஹால் உள்ளே போகிறதுக்கும் உள்ளே அந்த முஸ்லீமா அது உள்ளே போகிறதுக்கும் சேர்த்து எனக்கு 245க்கு அனுப்பிச்சு. எனக்கு நிறைய ஆஃபர்லாம் இருந்ததுனால கடைசியில் அதை வந்து வெறும் 100க்கு தான் புக் பண்ணேனே. எனக்கு அமேசானில் ஆஃபர் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு தான் புக் பண்ணேன்.
போகும் ஜாலியாக நடந்து. எல்லாம் ஹிந்தியில் போட்டிருக்குதுங்க இங்கே. தட் இஸ் த கேட். தெரில, நான் வந்து 2 கேமரா, இந்த கையில் வச்சுருக்கிற சின்ன ட்ரைப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இதெல்லாம் அங்கே அலோவ் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல, பார்ப்போம். இது வந்து நம்ம ஊரில் வாக்கிங் போகிறதுக்கான ஒரு இடம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி ப்ளேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, போகிற வழி கரெக்டாக 5 மினிட்ஸ் வாக் பண்ணணுமா. ஸோ அங்கே தான் கேட் இருக்காமா, அதனால் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து வாங்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வாங்கலாமா, ஆனால் அங்கே ஆல்ரெடி அவ்வளோ கூட்டம் இருக்குமா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் பை பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு கிளம்பி உள்ளே போயிடலாமா. அதனால் ஆன்லைனில் பை பண்ணுறதே பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் வாங்கிக்கிங்க. இங்கே உள்ளவங்களுக்குலாம் நம்ம தமிழ் தெரியாது மேக்ஸிமம், அதனால தான் நான் அப்படியே எடுத்து இன்னும் பேசிட்டு போயிட்டுருக்குறேன். கண்டிப்பாக தமிழாளுங்களாம் இருந்தாலும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டிருப்பேன். எனக்கு ஒரு வண்டி ஒன்று போணுச்சு, அந்த வண்டி போய் விட்டு வருது அவங்கள. A few moments later. ஸோ வாய்ஸ் நம்ம வீட்டில் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சொதப்பலாக தான் இன்றைக்கி வரும். ஏன்னா மைக்கு ட்ரைபேடு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. நான் ஆல்ரெடி இன்னோசன் ப்ளஸ் ப்ரோ சொல்லியிருப்பார், நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்தேன். மைக்கு இதெல்லாம் பிடுங்கினதுனால இப்போதைக்கு ஹைட்ரஜன் பேக்கில் எல்லாத்தையும் வச்சு, இங்கே லாக்கர் ரூம் இருக்குதுங்க, நீங்கள் என்ன எடுத்துருந்தாலும் லாக்கர் ரூமில் வச்சு பூட்டிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் மைக் இல்லாமல் எப்படி வாய்ஸ் கேட்கும்னு தெரில. ஸோ உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஐ திங்க் ரைட் சைடில் தாஜ்மஹால் இருக்குதுங்க. நான் நினச்சேன் இந்த இருக்கு பாருங்கள் அந்த இது. நம்ம வந்து ஈஸ்ட் கேட் வழியாக உள்ளே வந்தோம். ஏன்னா நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஈஸ்ட் கேட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பக்கம் உள்ள மெயின் கேட்டு. இங்கே இருக்குது ஈஸ்ட் கேட். இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வெளில தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரி வரலாறு இருக்கிறலாம் எல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, எல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அங்கே தெரியுதா தாஜ்மஹால். No, I will click your video. No, thanks. இது மாதிரி யாராவது வந்து கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, என்ன நானே எடுத்துக்கிறேன். இவங்கெல்லாம் சொல்லி தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. வாவ் உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். உள்ள லாஸ்ட்டில் தாஜ்மஹால் தெரிஞ்சிட்ருக்குதுங்க. காலையில் 6 மணிக்கு போய் கூட்டமா. ஸோ ஃபைனலி ஐ சீன் தாஜ்மஹால். அவ்வளோதான், நமக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வியூ போதும் அப்படியே பார்த்துறதுக்கு. அப்படியே கிட்ட நடந்து போவோம். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் இதுதான் யமுனா நதின்ட்டு, பட் இது கிடையாதான். இதுக்கு பின்னாடி பக்கம் தான் யமுனா நதி இருக்கான், யமுனா ரிவர். ஸோ நான் இதுதான் நினச்சிட்ருக்கேன். ஒருவேளை அது கீழே அடியில் விட்டாங்க இவ்வளோ இருக்குது ரிவரை. அங்கேருந்து லைட்டாக காவா மாதிரி நோண்டி இங்கே விட்டாங்க இவ்வளோக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் அந்த பக்கம்லாம் உள்ளேயாமா. ஸோ கரெக்டாக இதுக்கு பேக் சைடில் தான் இருக்கான். செம்மையாக இருக்குல்ல, வாவ். பாருங்க, இதில் தாஜ்மஹாலை வந்து மேலே கூம்பு பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி இது கேட்குறாங்க. பட் அமௌண்ட்டு தான் அதிகமாக கேட்பாங்க இவ்வளோ இருக்குது. ஸோ நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டைமுக்கு வந்தால் தான் கொஞ்சமாவது வீடியோ எடுக்க முடியும் இருக்குது. ஏன்னா இங்கே இப்போயே இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இங்கே இப்போயே செம்ம கூட்டம். நீங்கள் அதுவும் கொஞ்சம் டைம் மேட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே கூட்டம் அவ்வளோ கூட்டம் வரும் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் மார்னிங்காக வர மாதிரி பார்த்துங்க. பார்த்தீங்களா, வந்ததுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டேன். டன்னு. சும்மா இங்கே வந்தோன்றதுக்கு காட்டுறதுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது போதும். பத்ததெல்லாம் என் மைண்டில் மெமரிஸாக ஏறிடுச்சு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. வா. ஸோ இங்கே உட்காந்து இப்படி பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல. பின்னாடி பேக்ரவுண்டே செம்மையாக இருக்குது. இது அப்படியே தூக்கி கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் பேக்ரவுண்டாக வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. வாவ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தாஜ்மஹாலுக்கு பின்னாடி சைடெல்லாம் போய்ட்டு ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு தென் தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகணும். ஸோ இந்த இடத்துல லைட்டாக ஒரு பேனல் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நின்று எல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, அப்பா கப்புள்ஸு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. நான் வரேன்டா டே, நான் கப்புளாக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறேன்டா. இப்போ நான் வந்து எந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ஐடியா கிடையாது. அங்கே பாருங்க, ஐயோ சம்பவம் பண்ணுறாங்க கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறன்ற பேரில். இங்கே பொறுத்த வரைக்கும் செம்ம செக்கப்புங்க. ஆர்மி மேன் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. கீ கூட பிடிங்கி உள்ளே வச்சுட்டாங்க.
ஓகே பரவாயில்ல, எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அவர் கேமரா, ஆனால் கேமரா எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க, ட்ரைபேட் அலௌடு கிடையாது, அவ்வளோதான். கேமரா அலௌடு உண்டு, ட்ரைபேட் அலௌடு கிடையாது. ஸோ கம்பி மாதிரி எந்த ஐட்டம் எடுத்துட முடியாது. ஸோ நல்லா அது மட்டும் இருந்தால் நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுங்க, அது பெஸ்ட்டு. ஓ 2 பக்கம் குட்டி குட்டி ஒன்று இருக்குது, இது நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை சரியா. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இந்த தாஜ்மஹாலுக்கு அப்படியே பேக் சைடு போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா காலைல 5:57 தாங்க ஆகுது. 5:57க்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் தாஜ்மஹால்லாம் பார்க்க வரீங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்துருங்க. 5 மணிக்கெலாம் வந்தால் கூட முன்னாடி வந்தால் நல்லது போல இருக்குது. எனக்கு ஃபுல்லாக சன்ரைஸ் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். தாஜ்மஹால் இவ்வளோ ஃபாரினர்ஸ் தெரியுங்களா? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதோ பண்ண போகிறதில்ல. ஏன்னா இன்னொரு ட்ரீம் இருக்குது, கப்பலாக வருவோம், கப்பலாக வந்து ஃபோட்டோ ஷூட்டே எடுப்போன்ற ஐடியா இருக்குது. கப்பலாக வர அந்த பக்கெட் லிஸ்ட்டில் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சும்மா சுற்றி பார்த்துட்டு போவோம். இங்கே பாருங்கள், யமுனா ரிவர். உள்ளே போக முடியாது போல், உள்ளே போக முடியாது. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள், மூவிங் ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அவ்வளோ பெரிய ரிவருங்க இது. மனுஷன் நல்ல இடத்துல தான் பெருசாக கட்டி வச்சுருக்கான்ப்பா. ஆனால் இது வந்து அவரோட செகண்ட் ஒய்ஃபுக்கு கட்டின இதுதான். இது தாஜ்மஹால் ஃபஸ்ட் ஒய்ஃபு கிடையாது, செகண்ட் ஒய்ஃபுக்காக கட்டியிருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்றது தெரில. நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு சீப் தான் ஆச்சு. செகண்ட் ஒய்ஃபுக்காக ஒருத்தர் இதே கட்டியிருக்காருன்னா வேறு லெவல் தான்ட்டு. வா, ஆக்சுவலாக இதாங்க ஃபோட்டோ எடுக்க நல்ல பாயிண்ட்டு. காய்ஸ், நான் தாஜ்மஹாலை பற்றி அவ்வளோ பெரிய டீட்டெயில் வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேங்க, ஓகேங்களா? உள்ளே என்ட்ரி ஆகிறது, இதை பார்க்குறது மட்டும் தான் போட்டிருக்க போகிறேன். ஸோ பின்னாடி பேக் பக்கம், அதாவது தாஜ்மஹாலுக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். ஸோ இந்த யமுனா ரிவரோடு சேர்ந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் சொல்லிக்கிறேன். உள்ளே போனால் அதை உள்ளலாம் அப்படியே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நிறையா வீடியோ வந்துருக்கு தாஜ்மஹாலை பற்றி. ஸோ அதனால் அதெல்லாம் அவ்வளோலாம் சொல்லி அவங்கள போர் அடிக்க விரும்பலை. சும்மா அப்படியே சுற்றி பார்ப்போம். எடுத்த வீடியோ சும்மா சுற்றி பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஃபுல்லாக மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் கிராவிங்லாம் வேற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம உள்ளே பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ தாஜ்மஹாலுக்கு உள்ளே போக போகிறோம். ஸோ காய்ஸ், கரெக்டாக நான் வந்து தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்துருக்காங்க. மனுஷன் வேறு மாதிரி கட்டியிருக்காப்புல, கலரே கூட கலைவண்ணமாக கட்டியிருக்காப்புல, வேறு மாதிரி இருக்குது. உள்ளே அவ்வளோ வேலை, நிறைய கர்விங் பண்ண ஒர்க் தான் இருக்குது. அதுவும் மார்பிள்ஸில் கர்விங் பண்ணி வச்சுருக்காங்கன்னா வேறு மாதிரி தான் அதெல்லாம். ஸோ 7 அதிசயத்தில் ஒன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க மட்டும் வாங்க. மற்றபடி உங்களோட இந்த கர்விங் ஒர்க்கு, இவங்க பண்ண ஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் தான் வாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்க கண்டிப்பாக எல்லோரும் வருவீங்க. உலக அதிசயத்தில் ஒன்று லைஃப்பில் பார்த்தே ஆகணும். ஸோ அதனால் இதை பார்க்குறதுக்காவது வாங்க. ஆனால் உள்ளே போகிறது அந்தளவுக்கு ஒர்த்தான்றது எனக்கு தெரில. ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, மொசைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலாக மார்பிள்ஸில் ரொம்ப உள்ளே நல்லா குடஞ்சி பண்ணுற ஒரு ஒர்க்கு அது. அந்த ஒர்க்கை வச்சா உள்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது இப்போ இன்னும் நேரில் பார்க்கணுன்னா 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணி உள்ளே போயிட்டு வாங்க. நான் போயிட்டு தான் வந்தேன். ஸோ அதிகமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண விட்டுறதில்ல, ஒன்லி ஃபோட்டோவான். ஸோ ஃபோட்டோவே எடுக்க விட்றவங்க விளாகிங் பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் தெரில. நான் ஆக்சுவலாக அங்கே உட்காந்து விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு மிலிட்ரி மேன் வந்து நோ விளாகிங், ஒன்லி ஃபோட்டோ அப்படின்னாப்புல. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ அதனால் தான் இங்கே வந்து நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஆக்ரா வரணும்னா ஃபுல் டே மேக்ஸிமம் இந்த வீடியோவில் ஃபுல் டீல் நான் கொடுத்துருப்பேன் என்ன ஏதுன்றது. பேக் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல வச்சுட்டு போயிடுங்க. இல்லைனா கிளாக் ரூமில் போய் வச்சுட்டு திருப்பி நீங்கள் வெளில வந்துட்டு திருப்பி போய் கிளாக் ரூம் வரைக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய் எடுத்துகிட்டு வந்தேன் திருப்பி.
ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேமரா மைக்கெலாம் அலோடு கிடையாதுங்க. ஒன்லி கேமரா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. எந்த ட்ரைபேட் எதுவுமே அலோட் கிடையாது. கேமரா அலோவ் உண்டு. நீங்கள் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ஆனால் தெரியாத மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் vlog எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி ஃபோட்டோஷூட் மட்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீ எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க பார்த்து. நான் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதிலே ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிடுறேங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேருக்கு போகுன்ற மாதிரி நம்பிக்கை. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய். அமுகு டுமுகு அமால் டுமால்.